சுதந்திர தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் இருசக்கர வாகன பேரணி செல்ல அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்த வழக்கு அவசர வழக்காக இன்று பிற்பகலில் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் இன்று காலை வழக்குகளை விசாரிக்க துவங்கியதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பால் கனகராஜ் ஒரு வழக்கை முன்மொழிந்தார். அதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இருசக்கர வாகன பேரணி நடத்த அனுமதி கோரி அளித்த மனுவை காவல்துறை நிராகரித்திருக்கிறது. அந்த நிராகரித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வாகன பேரணிக்கு அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு முறையீட்டை அவர் முன்வைத்தார். இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இது சம்பந்தமான வழக்கை பிற்பகல் 2:15 மணிக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தார். இதேபோல வங்கதேசத்தில் இந்துக்கள் படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்த அனுமதி மறுத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று இந்து முன்னணி தரப்பில் வழக்கறிஞர் கார்த்திகேயன் முறையீடு செய்தார். இதற்கு நீதிபதி வங்கதேச விவகாரத்தை மத்திய அரசு கவனித்து வருவதாகவும் மனு நடைமுறைப்படி பட்டியலிடும் பட்சத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். அநேகமாக இந்த வழக்கானது வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.